இன்றைக்கு என்னத வெர்ஷன் ஆஃப் நண்டு கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான 4 நண்டு எடுத்து கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, உள்ளி ஒரு 10 பல், ஜிஞ்சர் ஒரு 2 பீஸ், டொமேட்டோ பியூரி, கத்திரிக்காய், புளி, ஒரு தக்காளி பழத்தை வெட்டி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு செத்தல் மிளகாய் கிள்ளி போடுறேன், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், கருவேப்பிலையை போடுறேன். கருவேப்பிலையை போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி எல்லாத்தையும் போட்டு வதங்க விடுறோம் கொஞ்சம் நேரம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிட்டு 1 டீஸ்பூன் டொமேட்டோ பியூரி, வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு கிளறி விடுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். இப்போ நண்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். நண்டுக்கு தேவையான அளவு தண்ணி, 5 டீஸ்பூன் கோகோனட் மில்க் பவுடர் போடுறேன். எல்லாத்தையும் கிளறி போட்டு 10 மினிட்ஸ் மூடி விட போகிறோம். இனி கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நண்டு கறிக்கு இந்த மசாலா அரைக்கிறோம். 2 டீஸ்பூன் கிரேட்டட் கோகோனட், 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி இவ்வளோத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நண்டு வாசி அவிஞ்சிட்டுது. இந்த நேரத்தில் கத்திரிக்காயை ஆட் பண்ண போகிறோம். 4 விதமாக கீறி போட்டு முழு கத்திரிக்காயை போட போகிறோம். முழுசாயே போட போகிறோம். அவிய விட போகிறோம் ஒரு 10 நிமிஷம். கத்தரிக்காய் போட்டு ஒரு 20 மினிட்ஸால் அரிசி, கோகோனட்டு, பெப்பர் எல்லாம் போட்டு வறுத்தனான்னு நான் அதை போட்டு இப்போ கிளற போகிறேன். சரினா அந்த நண்டு நல்ல திக்காயும் ரெப்பாக நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ சுவையான கத்தரிக்காய் போட்ட நண்டு கறி ரெடி. நீங்களும் குக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்க.